வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்விக்கு நமது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நான் கிட்டத்தட்ட ஒரு 4.5 ஆண்டுகால ஆட்சியை அதிமுக நிறைவு செய்திருக்கிறது. ஆர்கே நகரில் மிகப்பெரிய வெற்றி அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா பெற்றிருக்கிறார். ஒரு வரலாற்று சாதனையாக தமிழகமும் சென்னையும் கூட மெட்ரோ ரயிலை கொண்டிருக்கிறது. இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. வாருங்கள், இன்றைய கேள்விக்கு நமது நிகழ்ச்சியில் தமிழக அரசியல்வாதிகளில் ஒரு மாடரேட்டான அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய தேமுதிக எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதிமுகவால் ஈர்ப்பு கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் பாராளுமன்ற பார்வை கொண்ட திரு மாஃபா பாண்டியராஜன் நம்மோடு இருக்கிறார். வாருங்கள், இன்றைய கேள்விக்கு நமது நிகழ்ச்சியில் அவரிடம் கேட்கலாம். வணக்கம். ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தல் அதுல தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா ஒரு சாதனை எப்படி சொல்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றாங்க. இந்த 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி அப்படிங்கிறது ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் உண்மையிலேயே பெருமை கொள்ளத்தக்க வெற்றியாகத்தான் இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? கண்டிப்பா. அதுல 2 விஷயங்களுமே முக்கியம். ஒண்ணு, அம்மாவோட இந்த 4 வருட ஆட்சிக்கு அந்த மக்கள் கொடுத்த அங்கீகாரம். எத்தனையோ நல்ல திட்டங்கள், இது ஒவ்வொரு வீட்லயும் நீங்க பார்க்க முடியுது. அது ஃபேன் மிக்சி கிரைண்டர்ல இருந்து லேப்டாப் வரைக்கும் மற்றபடி வளர்ச்சி திட்டங்கள் எல்லாத்துக்கும் அவங்க கொடுத்த அங்கீகாரம் தான் நான் நினைக்கிறேன். இரண்டாவது, 2016க்கு ஒரு முன்னோட்டமாகவும் இதை பார்க்க முடியும். 2 விஷயங்களும் முக்கியம். மூணாவது, கட்சி இன்னைக்கு அம்மா அந்த 2 விஷயம் பற்றி நம்ம பேசுவோம். 2016 சட்டமன்ற தேர்தலில் எப்படி நிலைமை நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தியும் அதிமுகவுடைய சாதனைகள் நம்ம எதை சொல்ல முடியும் 4 வருஷங்களை பத்தி நம்ம விரிவா பேசுவோம். என்னுடைய கேள்வி, இந்த 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி என்பது ஜெயலலிதா பெருமை கொள்ளத்தக்க வெற்றி தானா? கண்டிப்பா. ஐ திங்க் இது பெருமை கொள்ளக்கூடிய வெற்றி அப்படின்றத விட மக்கள் பெருமை கொள்ளக்கூடிய வெற்றி தான் நினைக்கிறேன். அம்மா பெருமை கொள்ளக்கூடிய வெற்றியா என்னன்றது இரண்டாவது. இன்னைக்கு இந்திய அளவுல ஒரு ராம்விலாஸ் பாஸ்வானோட ரெக்கார்ட், பிரீத்தம் முண்டேயோட ரெக்கார்ட் எல்லாமே உங்களுக்கு பாராளுமன்றத்தில் நிகழ்த்தப்பட்ட வெற்றிகள். கின்னஸ் இருக்கக்கூடிய நரசிம்மராவ் எல்லாமே கின்னஸ் போகக்கூடிய அளவுக்கு ஒரு சட்டமன்ற தொகுதியிலன்னு வர்றது 88.43% என்பது மிக மிக பெரிய வெற்றி. அவங்க பெரிய கட்சிகள் எதுவுமே இல்லை அப்படிங்கறது மறக்க முடியுமா? நீங்க சொன்ன ராம்விலாஸ் பாஸ்வானோ அல்லது பிரீத்தம் முண்டேவோ இல்ல நரசிம்மராவோ இவர் எல்லாருமே எல்லா பிரதான கட்சிகளும் போட்டிட்டு எதிர்கொண்ட தேர்தல். ஆனா இங்க நீங்க பிரதான கட்சிகள் சொல்லக்கூடிய திமுக திமுக தேமுதிக பாமக மதிமுக கிட்டத்தட்ட 99.9 விழுக்காடு கட்சிகள் போட்டியிடல. அவங்களுக்கு போட்டியிட வாய்ப்பு இருந்தது. ஆனா அவங்க இட் இஸ் தேர் சாய்ஸ். அவங்க சூஸ் பண்ணது வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிரதான எதிர்கட்சிகள் போட்டியிடாத இடத்துல 88 விழுக்காடு வாக்கு எங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்றது பெருமைக்குரிய விஷயமா நான் கேட்கிறேன். இல்ல, கண்டிப்பா அது பிரதான எதிர்கட்சிகள் போட்டியிட தகுந்த சூழ்நிலை அங்க இருக்கத்தான் செஞ்சது. அந்த சூழ்நிலை அவங்க பயன்படுத்திக்கலன்றது என்னோட கருத்து. குறிப்பா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் திமுக அல்லது அதிமுக பாய்காட் பண்ணப்பெல்லாம் அவங்க நின்னாங்க. அது நின்ன ஒரு காலகட்டத்தில்தான் அவங்க வளர்ந்தாங்க. அவங்க ஒரு பிரதான எதிர்கட்சின்ற ஒரு ஸ்டேட்டஸ் வர்றதுக்கு அது ஒரு முக்கியமான காரணமா இருந்தது. ஆனா அந்த எலெக்ஷன்ல அந்த வந்த வாய்ப்பை அவங்க இழந்தாங்கன்னு சொல்லுவேன். அதுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றியை அது எந்த விதத்திலும் குறைச்சிடாதுன்றது நடக்கிறது. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவுடைய வெற்றிங்கிறது யாருமே கேள்விக்குள்ளாக்கல. கருணாநிதியில இருந்து ஸ்டாலின்ல இருந்து ராமதாஸ்ல இருந்து விஜயகாந்த் யாருமே கேள்விக்குள்ளாக்கல. இந்த 1.5 லட்சம் வாக்குங்கிறது நீங்க சொன்ன மாதிரி திமுகவோ தேமுதிகவோ பாமகவோ மதிமுகவோ போட்டிட்டு இருந்தால் கூட இந்த 1.5 லட்சம் வாக்கு குறைஞ்சிருக்குங்கிறத மறுக்க முடியுமா? இல்ல, கண்டிப்பா அந்த பயம்தான். அந்த 1.5 லட்சம் வாக்குல அப்பவும் ஜெயிச்சிருப்பாங்க. அந்த பயத்துலதான் இந்த கட்சிகள் எதுவுமே நிக்காம போச்சுன்றது என்னோட கருத்து. இன்னைக்கு ஒரு சிபிஐக்கு கிடைத்த 9690 சொச்ச வாக்குகள் கூட ஒரு டிஎம்கே நின்று அந்த 9690 வாக்குகள் வாங்கியிருந்தா மிகப்பெரிய அவமானமா இருந்திருக்கும். அந்த அவமானத்தை சந்திக்க இயலாத நிலையில தான் அவங்க நிக்கலன்றது என்னோட கருத்து. அதிமுக தலைமை மேல உங்களுடைய நம்பிக்கை ரொம்ப வியப்பா இருக்குது. அது நான் மறுக்கல, அது உங்களுடைய உரிமையும் கூட. என்னுடைய கேள்வி ரியாலிட்டியும் கூட. அந்த இடத்துல அப்படி ரியாலிட்டியா அப்படிங்கிற கேள்வி தான் எழுப்புறோம். 2014 ரொம்ப இல்ல, ஒரு வருஷத்துக்கு உள்ள 2014 நடந்த பாராளுமன்ற தேர்தலில் அதே ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில 48,000 வாக்குகளை திமுகவால் பெற முடிந்திருக்கு. வேட்பாளர் புரட்சித்தலைவி அம்மா இல்லையே, வேட்பாளர் அம்மா நிக்கிறப்ப இன்னைக்கு தமிழகத்துல நான் எப்பவுமே சொல்ற மாதிரி ஒரு டெக்டானிக் ஷிப்ட் நடந்துட்டு இருக்கு. ஒரு பூகம்பத்துக்கு முன்னால பூமியில நிகழக்கூடிய ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில். இந்த மீடியாக்களும் கூட சரியா ஆர்டிகுலேட் பண்ணலன்றது என்னோட கருத்து. இன்னைக்கு திமுக என்ற ஒரு மிகப்பெரிய இயக்கம் அவங்க இத்தனை வருஷமா எந்த தொகுதியிலுமே 20% 25% வரைக்கும் எந்த எலெக்ஷன்லயும் வாங்க முடியும் அப்படின்னு இருந்த காலம் மாறி
இன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஏன் அந்த தன்னம்பிக்கை வரல? இப்ப திமுக போட்டியிடல அவங்களுக்கு தன்னம்பிக்கை இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னா புரிஞ்சு கொள்ள முடியும். ஆனா திமுக மட்டும் இல்ல, தேமுதிக, மதிமுக, பாமக எந்த எதிர்க்கட்சியும் போட்டியிடல. எல்லோரும் சொன்ன ஒரே குற்றச்சாட்டு உங்களுக்கு தெரியும், ஒருவேளை சிபிஐ போட்டியிடாமல் போயிருந்தால் இது அதிமுக பொதுச் செயலாளர் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு தான் பின்னடைவா போயிருக்கும். யாருமே போட்டியிடும் போது அகில இந்திய அளவுல வெற்றி அவதானிக்கப்பட்டிருக்காது. யாருமே போட்டியிடல அப்படிங்கும் போது இந்த கட்சிகள் அனைத்தும் தேர்தல் கமிஷனுக்கும் தமிழக அரசுக்கும் ஒரு செய்தியை சொல்கின்றன அப்படின்னு தான் போயிருக்கும். அந்த செய்தி வந்து இப்ப என்ன மாதிரி செய்தி வந்திருக்கும் என்றால், எந்த எதிர்க்கட்சியுமே வந்து நிக்கிறது கூட வலிமை இல்லாமல் இருக்கிறது, அந்த செய்தி தான் போகும் நினைக்கிறேன். நீங்க சொல்றீங்க ஒரு மெசேஜ வந்து எதிர்க்கட்சிகள் யாருமே போட்டியிடறக்கே அந்த தகுதியை பெறல அப்படிங்கிற செய்தி தான் போயிருக்கும் சொல்றீங்க. ஒரு ஊர்ல ஒரு ஒட்டுமொத்தமா ஒரு ஊர் வந்து நாங்க தேர்தலை புறக்கணிக்கணும்னு சொன்னா அந்த ஊர்ல யாருக்குமே வாக்களிக்க வைக்கலன்னு வரும். அவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கும் ஆட்சி முறைக்கும் ஒரு செய்தியை சொல்ல விரும்புறாள் தானே போகும். மாவட்ட நிர்வாகம் போய் தேர்தலை புறக்கணிக்காத அந்த ஊரை போய் கேட்கும். அப்படி எல்லா கட்சிகளும் வந்து ஒட்டுமொத்தமா போகும்போது அது வந்து ஒரு கவலைக்குரிய விஷயமா நீங்க பார்த்துக்க வேண்டாம். அவங்க எளிதா வந்து இந்த தேர்தல் எதிர்கட்சிகள் வந்து 2-3 விஷயங்கள் ரொம்ப எளிதா பண்ணி அந்த மெசேஜை ரொம்ப அழுத்தமா சொல்லிருக்கலாம். ஒன்னு வந்து இங்க கட்சி தொண்டர்கள் எல்லாரும் வந்து நோட்டாக் போடுவாங்க, இல்ல பாய்காட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கலாம். அப்படி பாய்காட் நிகழ்ந்திருந்ததுன்னா சென்னையில 65% வாக்குகள் விழும் ஒரு இடத்துல 74.4% விழுந்திருக்காது. அவங்க வந்து எந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு கட்சி ரீதியான கிரிப் வந்து இன்னைக்கு எந்த எதிர்கட்சிக்குமே இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் தான் அந்த செய்தியா போயிடுச்சு. எதிர்கட்சி வாக்காளர்கள் கூட அதிமுக வாக்களிச்சாங்க சொல்ல வரீங்களா? கண்டிப்பா வாக்களிச்சிருக்காங்க. அது வந்து நேரடியா உங்களுக்கு அந்த வாக்குகளை அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும். இல்லன்னா வந்து 74.4% வந்திருக்கிற வாய்ப்பு இல்ல, கண்டிப்பா வந்து வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ இடங்கள்ல நான் பிரச்சார டயத்துல நான் பார்த்தது, திமுக உட்பட்ட கட்சிகள்ல இருக்கிறவங்க கூட அந்த தொண்டர்கள் நேர்ல வந்து இவங்களோட சேர்ந்து நாங்களும் வாக்களிக்க போறோம்னு வந்த விஷயத்தை நான் பார்த்தேன். இதுல வந்து ஜெயலலிதாவுடைய வெற்றி வந்து உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்னா தான் இருந்துச்சு, அதை வந்து யாருமே சந்தேகிக்கல. ஆனா இந்த தேர்தலையும் கூட கள்ள ஓட்டு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாயிருக்கணுமா தெரியலங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல்ல இந்த பூத் கேப்சரிங், கள்ள ஓட்டு இதெல்லாம் வந்து ஒரு தோற்றவர்களின் ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஸ்டேட்மெண்டா தான் நான் பாக்குறேன். எனக்கு அந்த அளவுக்கு வந்து இவ்வளவு முதல் வாட்டி வந்து ஃபுல்லா வந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்டது இந்த தேர்தலில் வந்து எல்லா இடத்துலயும் எல்லா வாக்குச்சாவடிகள்லயும் வந்து கேமரா வச்சாங்க. அதை லைவா வந்து டெல்லிக்கே கொண்டு போய் மானிட்டர் பண்ற அளவுக்கு இந்த வாட்டி கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தது. அதனால எனக்கு என்னமோ இது வந்து ஒரு தேவையற்ற ஒரு பிரச்சாரமா, பொய் பிரச்சாரமா தான் படுதுங்க. எனக்கு இவங்க சொல்ற ஸ்கேல்ல வந்து நடந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து இது ஆயுத எழுத்து விவாதத்தோட நம்ம கேட்டோம். அப்படி வந்து எல்லாமே முறைப்படி நடந்திருந்தது, எந்த முறைகேடும் நடக்கல அப்படின்னா 181வது பூத்துல வந்து மறுதேர்தல் நடத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன? முறைகேடுகள் நடந்தது அந்த இடத்துல அப்படின்னு தேர்தல் அதிகாரி ஒத்துக்கொண்டு அந்த இடத்துல வந்து தேர்தல் மறுதேர்தல் நடத்தியிருக்கிறாங்க. 483 வாக்குகள் இருந்த இடத்துல வந்து 300 வாக்குகளாக குறைந்திருக்கின்றன. கடந்த 3 வாரங்களில் அந்த துணை பட்டியல் வெளியிட்ட போது அது குறைந்திருக்கின்றது. அந்த அளவுக்கு ரிடக்ஷன் ஒரு இடத்துல ஏன் நடந்தது? இந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்து அந்த தேர்தல் அதிகாரியை கேட்டிருக்கிறார். அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே வந்து ஒரு 2-3 மணிகளுக்குள்ளேயே வந்து இடைத்தேர்தல் அந்த இடத்துல மறுபடியும் ஒரு எலெக்ஷன் ஆர்டர் பண்ணியிருக்கிறார் அந்த இடத்துல. அதனால வந்து இதுல எந்த அளவுக்கு முறைகேடுகள் நடந்தது, யார் அதற்கு காரணம், இந்த விஷயங்கள்லாம் வந்து தேர்தல் அதிகாரி, தலைமை தேர்தல் அதிகாரி அதுல வந்து ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்கிறாரு. இந்த முறைகேடு குற்றச்சாட்டு கூட இல்லாமல் இருந்திருந்தால் அது அல்லவா கௌரவத்துக்குரிய விஷயமா இருந்திருக்கும். குற்றச்சாட்டுகள் என்பது பொய் குற்றச்சாட்டுகளா இருக்கும் பட்சத்தில் இதுக்கு வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதுக்கு ஒரு கில்ட் எடுத்துக்கிறதோ ஷேம் எடுத்துக்கிறதோ தேவையில்லைன்னு நடக்கிறது. 181வது பூத்துல வந்து மறுதேர்தல் நடத்தினதுக்கு அதிமுக பொறுப்பு இல்லைன்னு வச்சுக்கலாம். ஆனா உங்களுக்கு நன்றாக தெரியும், இந்த ஊருக்கு புறம் தெரியும், ஒரு வாரம் ஒரு முறை இதழ்ல கவர் ஸ்டோரியா ரேப்பர்ல வந்து ஒவ்வொரு பிரமுகருடைய பெயரும் தொகுதியும் ஆளும் படமும் போட்டு கையில வந்து வாக்களித்த மையை காட்டி, இப்படி இவங்க நுங்கம்பாக்கத்தில் இருக்கிறவங்க, சைதாப்பேட்டில் இருக்கிறவங்க, வில்லிவாக்கத்தில் இருக்கிறவங்க, வெளியூர்ல இருக்கிறவங்க அத்தனை பேர் வந்து நான் அப்படித்தான் ஓட்டு போட்டேன்னு சொல்லி அதை புகைப்படக்காரர் புகைப்படம் எடுக்கிறார் என்று தெரிந்து அவருக்கு போஸ் வேற கொடுக்கக்கூடிய இடம் அதிமுகவினர் பகிரங்கமாக கள்ள ஓட்டு போடுவதை பெருமையாக நினைத்திருக்கிறார். இல்ல, அந்த
பத்திரிகையில வந்தது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட ஒரு கூற்று நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரே இருக்குமோ இல்ல, அதுல போட்டிருந்த படங்கள் ஒரு 4 பேருடைய படங்கள் போடப்பட்டிருந்தன. அந்த 4 கவுன்சிலர் என்பது ஒருத்தர் தான் அதுல அந்த கவுன்சிலர் அதிமுக பொறுப்புல இருக்கிறவங்க ஒரே ஒருத்தர் தான் அதுல போட்டிருந்தது. நுங்கை மாறன்கிறவர் பொறுப்புல இருந்திருக்கிறாரு. ஓகே, தெரியும், அவர் தெரிய வேண்டாம். இன்னும் 4-5 பேரை எந்தெந்த தொகுதி யாருன்னு போட்டு அடையாளம் போட்டிருக்காங்க. ஒரு பத்திரிகையாளருக்கு தெரியும் போது புகைப்படம் கூடிய வாக்குச்சீட்டு, புகைப்படம் கூடிய பூத் ஸ்லிப்பு, புகைப்படம் கூடிய வாக்காளர் பட்டியல், இவ்வளவு இருந்து உள்ள போயிட்டு வராங்கன்னா நீங்க சொன்ன சோகால்டு மானிட்டரிங் எங்க நடந்திருக்கு? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் எனக்கு தெரிந்த அளவுக்கு எந்த ஒரு நிர்வாகியும் இந்த மாதிரி நீங்க போய் கள்ள ஓட்டு போடணும்னு சொல்லியோ இல்ல பூத் கேப்சனிங் பண்ணணும்னு சொல்லியோ எனக்கு உறுதியா தெரியும் தலைமையிலிருந்து எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கிடையாது. தொண்டர்கள் நமக்கு நாமே திட்டம் ஓவர் எந்தூசியாஸ்டிக்கா ஒருவரோ இருவரோ 4 செயல்பட்டு இருந்தா அதுக்கு கட்சி தலைமை பொறுப்பு எடுக்கணும்னு என்னோட கருத்து கிடையாது. கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனையை கொச்சைப்படுத்தும் வகையில் இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே சில இடங்கள்ல நடந்த தவறுகளை மிகைப்படுத்தி காட்டுறாங்க மீடியான்னு என்னோட கருத்து. இந்த முறைகேடு நடந்திருக்கிறது என்று தெரிந்தவுடனே சம்பந்தப்பட்ட குறைந்தபட்சம் அந்த புகைப்படம் வெளியான நபர்கள் மீது அதிமுக தலைமை நடவடிக்கை எடுத்திருக்குமானால் இந்த குற்றச்சாட்டு பேசிய அதே ஊடகங்கள் ஆகா அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று அதே அதிமுக தலைமையை பாராட்டியிருக்கும். என்னோட ஆழ்ந்த நம்பிக்கை இன்னைக்கு இருக்கிற கட்சிகள்ல தமிழகத்துல வேல்யூ பேஸ்ட் லீடர்ஷிப், ஒரு விளிமையும் சார்ந்த தலைமை என்பது இருக்கிற ஒரே இடம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நான் நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரி வேல்யூ வயலேஷன்ஸ் வர இடங்கள்ல ஆக்ஷன்ஸ் கண்டிப்பா எடுத்திருக்காங்க ட்ராக் ரெக்கார்டு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு தேதியில எந்த விதமான வயலேஷன்ஸ் இருந்தாலும் கட்சியில தயவுதாட்சண்யம் இல்லாம நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரே இடம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். இன்னைக்கு இருக்கிற இடத்துல கொஞ்சம் தள்ளி போற கதையா இருந்தாலும் நினைவுக்கு வந்துருச்சு எனக்கு. சட்டப்பேரவையில ஒரு உறுப்பினர் ஒரு மூத்த உறுப்பினரை தள்ளு வண்டி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு பேசுறாரு. இன்னொரு மூத்த உறுப்பினரை தண்ணி வண்டின்னு சொல்லி குறிப்பிட்டு பேசுறாரு. அவருக்கு மறுவாரம் அமைச்சர் பதவி கொடுக்கப்படுகிறது. நீங்கள் விழுமியம் சார்ந்த சிந்தனை அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அவருக்கு அமைச்சர் பதவி கிடைத்தது அந்த பேச்சினால்தான் அப்படி ஒரு காஸ் எஃபெக்ட் கிரியேட் பண்றது நான் சரின்னு நினைக்கல. அவர் ஒரு திறமையாளர், அவர் ஒரு திறமையாளர், அவர் ஒரு மருத்துவர். டாக்டர் விஜயபாஸ்கர் தெளிவானவர், திறமையானவர், வேகமா வேலை பார்க்கிறார், அதெல்லாம் நான் மறுக்கல. என்னுடைய கேள்வி, நீங்க அந்த விழுமியம் சார்ந்த தலைமை இருக்குமாயானால் அவர் நினைஞ்சிருக்கணும் இந்த பேச்சு எந்த தேவையில்லாதுன்னு கண்டிச்சிருக்கணும். குறைந்தபட்சம் அவருக்கு அந்த தவறை உணர்த்தும் விதமாக தாமதப்படுத்தி இருக்க வேண்டும். ஒரு ஒரு குருவிக்கார பணம்பளம் விழுந்த கதையாக எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம். இந்த நாள் அவர் கொடுத்து பரிசாக கொடுக்கப்பட்ட நிச்சயமா நான் சொல்ல தயாரா இல்ல. ஆனால் முதல் வாரம் இந்த பேச்சு, மறுவாரம் பதவி என்று சொன்னால் அரசியல் அரிச்சுவடியே தெரியாதவர் கூட அந்த சந்தேகத்துக்கு தான் வருவார்கள். நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை செய்த அல்லது செய்ய தவறிய விஷயங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கல. ஆனா இந்த ஒரு ஸ்பெசிபிக் இன்சிடென்ட் வச்சுட்டு அது விளிம்புகள் சாராத தலைமைன்னு நீங்க சொல்லிட முடியாது. என்னோட கருத்து ஒரு திறமையான ஒரு மனிதருக்கு சரியான பொறுப்பு ஹெல்த் மினிஸ்டர் ஃபார் அ டாக்டர் கொடுத்திருக்கிறாங்க. அது நல்லா செயல்படுறாருன்ற அளவுல தான் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அவருடைய பேச்சு கண்ணியமான பேச்சா தான் இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். அன்னைக்கு நான் அவையில இருந்தே அந்த பேச்சு இருந்தப்போ ஒரு இலக்கியம் நயத்துடன் ஒரு ஹியூமரோட சேர்த்து அவர் பேசினார். ஒரு பேச்சு நீங்க நேரம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவரு பேச்சுல எக்ஸ்டெம்போரா பல விஷயங்களை ரொம்ப அழகா இன்னைக்கு தமிழகத்தில் பேசக்கூடிய ஒருத்தர் அந்த அமைச்சர். இன்னைக்கு டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த பேச்சு கண்ணிய குறைவா இருந்தது நான் நினைக்கல. இப்ப இந்த இடைத்தேர்தலை கூட பணியில் இருக்கக்கூடிய ஒரு உதவி ஆணையர், காவல்துறை உதவி ஆணையர் அங்க உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டு சேலத்துல இருந்து இங்க கரவேட்டி கட்டிட்டு வேலை பார்த்தார் அப்படின்னா அவர் ராஜினாமா பண்ணிட்டு சீட்டு வாங்கி தேர்தலையே போட்டிடலாம். யாருமே கேட்கப்படுறதில்ல. ஒரு காவல்துறை அதிகாரி அதிமுக மீது ஒரு புகார் வந்தால் நடவடிக்கை எடுக்க வேண்டியவர் அதிமுகவுடைய கரைவேட்டி கட்டிக்கொண்டு கட்சி பணி ஆற்றுவாரையானால் அவருக்கு எம்எல்ஏ பதவி கொடுங்க, எம்பி பதவி கொடுங்க, அமைச்சர் பதவி கொடுங்க, அசிஸ்டன்ட் கமிஷனர் பதவி எப்படி கொடுக்க முடியும்? அவர் வேலை பார்த்ததுக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர் பதவி கொடுக்கல. 5 லட்சம் அரசு ஊழியர்கள்ல
ஒருவர் இந்த மாதிரி ஒரு முறைகேடான ஒரு விஷயத்துல ஈடுபட்டிருக்காரு. அதுக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. டிபார்ட்மெண்டல் என்கொயரி நடந்துட்டு இருக்கு, நான் கேள்விப்படுறேன். அதுல ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது கோர்ட்ல ஒரு இஷ்யூ ஆயிருக்கு, உங்களுக்கு தெரியும். அதனால எனக்கு தோன்றது என்னன்னா, இது முன்னாலே நடந்திருக்கு. திமுக அரசாங்கம் இருந்தப்போ இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. ஒரு ஏசி பண்ணிருக்கிறாரு, கரவேட்டி கட்டிட்டு கேம்பெயின் பண்ணாருன்றது அவர் சார்ந்த விஷயம். ஏதோ இது ஒரு தலைமை சொல்லி வந்த விஷயம் இல்ல, அவர் சார்ந்த விஷயம் இல்ல, அரசு சார்ந்த விஷயம். ஒரு அரசுல இந்த இடத்துல ஒரு கெசட் கேடர்ல ஒருத்தர் இருப்பாரு, அவர் கட்சி கரவை கட்டி போட்டுக்கிடுவாரு, அது அவர் சார்ந்த விஷயம் இல்ல. அவர் ராஜினாமா பண்ணிட்டு வந்தா அவர் எம்எல்ஏவா போட்டுட்டோம், எம்பியா போட்டு அவரே கிடையாது, எந்த குற்றமும் கிடையாது. மலைச்சாமி இருந்தாரு, எவ்வளவு பேர் அரசு பணியில இருந்த எவ்வளவு பேர் இருந்தாங்க. ஐ திங்க் நீங்க இதுல ஒரு ஸ்கேல் பார்க்கணும். ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் நடந்த எடுத்து நீங்க ஏதோ அரசு ஊழியர்கள் எல்லாம் வேலை செய்ய சொன்ன மாதிரி நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னு என்னோட கருத்து. இது தவறுதான். இது விதியாக மாறிட்டது நான் சொல்ல, விதிவிலக்காக இருக்கலாம். ஆனால் அந்த விதிவிலக்களை நான் சகிக்க மாட்டேன் என்ற ஒரு மெசேஜை, ஒரு செய்தியை அதிமுக தலைமை கொண்டு சேர்த்திருக்க வேண்டாம். அவங்க சேர்த்திருக்காங்கன்னு தான் நான் நம்புறேன். மற்ற தலைவர்கள் மாதிரி எதுனாலுமே ஓபனா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு தான் அவங்க சொல்லணும்னு கிடையாது. கண்டிப்பா அம்மா இந்த விஷயங்களை அது ஒரு விதிவிலக்காகவே இருந்தாலும் கூட அவர்களுடைய எந்த என்கரேஜ்மெண்ட் இல்லாம தான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது கண்டிப்பா தடை பண்ணுவாங்கன்னு நம்புறேன். அவங்க என்கரேஜ்மெண்ட் இருக்கதா நானும் நினைக்கல. பட் அதை தடுத்திருக்கணும். இன்னும் கடுமையான விஷயங்கள் ஊடகங்கள் இது விவாதிக்கப்படுவதற்கும் விமர்சிக்கப்படுவதற்கும் முன்னாலேயே வந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டா இருந்தது. அடுத்த விஷயம் நம்ம பார்த்தோம்னா, ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கக்கூடியது மெட்ரோ ரயில் பிரச்சனை. இந்த மெட்ரோ ரயில் கொண்டு வரப்பட்டது எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தோஷம். ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சர்வதேச தரத்துக்கு ஒரு பயண வாய்ப்பு கிடைக்குது. இதுல கூட திமுக என்ன செஞ்சது, அதிமுக என்ன செஞ்சுங்கிற ஒரு சண்டை. திமுக அப்படிதான் ஆரம்பிச்சு வச்சதுன்னு நினைச்சா கூட அதிமுகவுக்கு தேவையா அந்த சண்டை? தேவையா இல்ல. ஆக்சுவலா அதுல இந்த இஷ்யூ எடுத்துக்கிட்டீங்கன்னா, முதல்ல நடந்தது அம்மா இத துவங்கி வச்சது. அப்போ எந்த பிரச்சனையும் யாருக்கும் கிடையாது. அம்மா பிளாக் ஆஃப் பண்ணி வச்சாங்க. அனைவரும் பங்கு பெற்ற ஒரு நிகழ்ச்சி நன்னிகழ்ச்சியாக நடந்தது. திங்கட்கிழமை 2 நாள் கழிச்சு திரு ஸ்டாலின் அவர்களும் விஜயகாந்த் அவர்களும் அவங்க ரைட் போறாங்க. அந்த இடத்துல கோயம்பேட்ல இருந்து ஆலந்தூர்ல இருந்து அவங்க ரைட் போறாங்க. அதுல நடந்த நிகழ்ச்சியில தான் இது ட்ரிகர் ஆச்சு. இந்த ஒரு அரசியல் சாயம் இதற்கு பூசப்பட்டதுக்கே ஒரு அடிப்படை காரணம் அந்த நிகழ்ச்சி தான். ஒரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு கூட பயணம் செய்த ஒருத்தரை அடித்தது என்பது சோசியல் மீடியால பரவச்சு, அவர் யாரு, எதுக்காக அடிச்சாரு, இந்த மாதிரி கேள்வி துவங்க ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் அம்மாவோட அறிக்கை வந்தது. அதை சார்ட் அவுட் பண்ணி, ஜெயலலிதா மாதிரியான ஸ்டேச்சர் கொண்டவங்க நீ அங்க அடிச்சியா கிள்ளியாங்கிற விஷயம் எல்லாம் அரசியலாக்கணுமா? அவங்க பிரதமரோட டிரான்சாக்சன் இருக்கிறவங்க, அவங்களுக்கு தொடர்புல இருக்கிறவங்க அந்த அறிக்கையை நீங்க அடிச்சீங்க கிள்ளிங்க. அந்த அறிக்கையில 2 அம்சங்கள் இருந்ததுங்க. ஒன்று ஸ்டாலின் அவர்களும் கருணாநிதி அவர்களும் பல மீடியாக்கள் மூலமாக திங்கட்கிழமை அவங்க துவங்கி வச்ச அடுத்த நாளே எல்லா மீடியாக்களும் அவங்க கொண்டு போய் சேர்க்க முயற்சி பண்ண விஷயம் மெட்ரோ என்பது திமுக கொண்டு வந்தது. அதாவது நீங்க மோனோ ரயில் கொண்டு வரணும்னு நினைச்சீங்க, நாங்க மெட்ரோ ரயில் கொண்டு வரணும்னு நினைச்சோம். மெட்ரோ ரயில் தான் இன்னைக்கு ஓடுது. அதனால இது திமுகவுக்கு தான் இதனுடைய முழு பெருமையும். அந்த ஒரு கிளைம், கிரெடிட் கிளைம் பண்ண துவங்கிய காலகட்டம் அது. செவ்வாய்க்கிழமை மீடியாக்கள்ல முழுக்க இருந்தது அதுதான். புதன்கிழமை நடந்தது இந்த நிகழ்ச்சி. அம்மாவோட அறிக்கை 2 விஷயங்களை தெளிவுபடுத்துச்சாங்க. ஒன்னு, இது யார் ஆக்சுவலா கொண்டு வந்தது? 2003 டெக்னோ எக்கனாமிக் ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் ER ஸ்ரீதரனை வச்சு பண்ணது அம்மாவோட அரசாங்கம். இந்த மறுக்க முடியாத ஒரு உண்மையை நீங்க மறைக்கிறீங்க. மறைச்சிட்டு ஸ்டாலின் அதுக்கு அடிக்கல் நாட்டினாரு 2007. அதனால இது திமுகவுக்கு தான் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம். தவறு. கோயம்பேடு பேருந்து நிலையமோ, புறநகரில் இருக்கக்கூடிய கடல் நீரை குடிநீரகம் திட்டமோ, மெட்ரோ ரயில் திட்டமோ, இப்படி 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடரக்கூடிய திட்டங்கள் 2 ஆட்சிகளுடைய பங்களிப்புமே இருக்கும். ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டம் எல்லாமே ஒரு ஆட்சி மட்டுமே கிளைம் பண்ண முடியாது. அவர்கள் ஒரு அரசியல் கட்சியாக இருக்கும்போது ரொம்ப இயல்புல அந்த முயற்சியை செய்வாங்க. அது புரிந்து கொள்ள வேண்டியது. உடனே நான் என்ன செஞ்சு சொல்லி கிளம்புனா, அவர்களுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டதுபடி வாய்ப்பு இருப்பது பற்றிய அறிக்கை மட்டும்தான் அந்த ஆட்சியில் நடக்குது. அதன் பிறகு ஒப்பந்தம் போடுவது, ஒப்புக்கொள்வது, மத்திய அரசுடைய சம்மதத்தை பெறுவது, ஜப்பான்ல நிதி பெறுவது, இப்படி பெரும்பான்மையான பணிகள் அங்கதான் நடந்திருக்கு. திமுக ஆட்சியில் நடந்திருக்கு. அவர்களோட அறிக்கையிலேயே குறிப்பிட்டிருக்கபடி. பாருங்க, ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி ஜிக்கா மெட்ரோல இன்னைக்கு யார் ஓனர்ஸ் பாத்தீங்கன்னா 59% அவங்களோட பங்களிப்பு தான். ஜிக்காவோட பங்களிப்பு 21% ஸ்டேட் கவர்மெண்ட், 20% சென்ட்ரல் கவர்மெண்ட், எல்லாம் சேர்ந்து இயங்குற விஷயம் தான். இந்த கேள்வி
யார் டிலே பண்ணது? ஏன்னா ஒரு 5 வருஷம் முடிஞ்சிருக்க வேண்டிய ஒரு ப்ராஜெக்ட் வந்து இன்னைக்கு 2003 சைக்கிள் டைம் துவங்கி 2015 முதல் பகுதியில அரைப்பகுதி கமிஷன் ஆயிருக்கு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பேஸ்ல ஒரு ஹாஃப் டைம் கமிஷன் ஆயிருக்கு. இந்த டிலேக்கு யார் காரணம்? 14,300 கோடி திட்ட மதிப்பீட்டுல துவங்கிய ஒரு திட்டம் வந்து இன்னைக்கு 20,000 கோடியை தாண்டி போயிட்டு இருக்குன்னா அதுக்கு யார் காரணம்? இந்த கேள்விகள் தான். 2 அரசாங்கங்களுக்கும் பங்கு இருக்கின்றதை யாருமே மறுக்கல. யார் என்ன பங்கு கொடுத்தாங்கன்றத அதுல கேள்வி. 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சோதனை ஓட்டத்தை இதே தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா இதே பகுதிக்கு செஞ்சு விட்டார். ஆனா சேஃப்டி அப்ரூவல் எப்போ வந்தது? சேஃப்டி அப்ரூவல் வந்து 1 மாசம் கூட முடியல. இன்னைக்கு வந்து ஆர்கே நகர் தொகுதி எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதற்கு அடுத்த நாள் தான் உங்க டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சேஃப்டியோட அப்ரூவல் வந்தது. சோதனை ஓட்டம் துவங்கி 5 மாதங்கள் கழித்து, ஏன்னா டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருந்தது, அது எல்லாருமே வந்து ஆவணப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த ஒரு மாதம், அந்த ஆர்கே நகர் எலெக்ஷனால 1 மாதம் இந்த டிலே இருந்ததே தவிர அம்மா வந்து இதை டிலே பண்ணாங்கன்ற இவங்க சொல்லிட்டு இருக்கிற ஒரு பரப்புரை மிக மிக இல்லீகல் அண்ட் கம்ப்ளீட்லி அன்எத்திக்கல் பரப்புரை. ஓகே, அதாவது மத்திய அரசுடைய அனுமதி தாமதமாச்சு, ஜப்பானோட நிதி தாமதமாச்சுன்னா அதுக்கு திமுக பொறுப்பு இருக்கணும். இஷ்யூஸ் இருந்தது, சேஃப்டி இஷ்யூஸ் இருந்தது. ஆனா சேஃப்டி இஷ்யூ இருந்ததுனால அதுக்கான செட்டில் வர்றதுக்கே லேட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு வந்து அதிமுக பொறுப்பேற்க முடியாது இல்லையா? முடியும். திமுக ஏன் பொறுப்பெடுக்கணும் நாங்க கேட்கிறோம்னா, அந்த அலைன்மெண்ட்ல இருந்து முதல்ல வந்து லேண்ட் அக்விசிஷன் இஷ்யூஸ் எடுத்து டீல் பண்ணது திமுக அரசாங்கம். அந்த 5 வருடங்கள் 2007 இருந்து 2011 வரைக்கும் அந்த ஆட்சி தானே பொறுப்பெடுக்கணும். லேண்ட் அக்விசிஷன் ஏன் டிலேஸ் வந்தது? இப்ப நீங்க அதுல வந்து அதிமுக அரசாங்கத்தை கை காட்ட முடியாது. இதுக்கெல்லாம் காரணம் திமுக அப்படின்னா நீங்க சொல்லக்கூடிய அதே பாதுகாப்பு ஒத்திகையில வந்து அவங்க வந்து ஒரு சோதனை ஓட்டத்தை வந்து அவங்களால சமாளிக்க முடியல அப்படின்னா அதற்கான பொறுப்பு அதிமுக அரசு எடுக்க கூடாதா? நல்லது வந்தா நான் பொறுப்பு, கெட்டது வந்தா திமுக பொறுப்பா? இல்ல, கான்ட்ராக்ட் அநேகமா எல்லா கான்ட்ராக்டுமே சென்ற அரசாங்கத்தால் அந்த டயத்தில் இது அரசாங்கம் கூட சொல்ல முடியாது. சென்னை மெட்ரோ என்பது ஒரு தனி நிறுவனம். ஒரு நிறுவனத்துல வந்து தமிழக அதிகாரிகள் வந்து அங்க டெப்யூட் பண்ணப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதிகமா வந்து போர்டுல இருக்கிறது தமிழக அரசாங்கத்துல இருந்தா இன்னைக்கு தேதிக்கு வந்து மத்திய அரசாங்கத்துல இருந்து 2 பேர் இருந்தாங்க. இவங்க 4 பேர் இருக்காங்க அந்த இடத்துல. 21, 20 தான் அந்த வித்தியாசம் வந்து. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மெட்ரோ என்பது நம்ம வந்து ஒரு 3 வருடத்திற்கு முன்னாலே வந்திருக்கக்கூடிய ஒரு திட்டம். இதான் நிஜம். எக்ஸிகியூஷன் வந்து கரெக்டா கொண்டு போயிருந்தோம்னா வந்து 3 வருஷத்துக்கு முன்னால இந்த திட்டம் துவங்கி இருக்கணும் அப்படின்னு எல்லாரோட கருத்தும். நம்ம ஜெய்ப்பூருக்கு முன்னாலேயாவது கொண்டு வந்திருக்கலாம், பெங்களூருக்கு முன்னால கொண்டு வந்திருக்க முடியாது. ஏன்னா இப்ப நம்ம வந்து 6வது மெட்ரோவா வந்திருக்கு. ஜெய்ப்பூர்ல 4-5 வருஷத்துக்குள்ள சாத்தியமாகுது அப்படின்னா நமக்கு வந்து 12 வருஷம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 3 டைம். நம்ம வந்து பெரிய மிஸ்டேக். இது வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து 3 வருடங்கள் டிலே ஆயிருக்குன்றது மறக்க முடியாத உண்மை. அது வந்து 3 வருஷத்துக்கு மேல இன்னும் வந்து இப்ப டெட்லைன் வந்து டிசம்பர் 2016 சொல்றாங்க. டிசம்பர் 2016 தான் கடைசி 45வது கிலோமீட்டர் வந்து கமிஷன் ஆகுது டிசம்பர் 2016. அந்த டிசம்பர் 2016 வந்தா கூட இது வந்து 3 வருஷம் டிலே ஆன ஒரு ப்ராஜெக்ட். இதற்கு வந்து யார் காரணம் என்பதை ஆழமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அம்மாவோட கருத்து என்னோட கருத்து தான். இதை பொறுத்த வரைக்கும் திமுக அரசாங்கத்தில் அந்த 4 வருடங்கள் 2007 to 2011 பெருவாரியான முடிவுகள் எடுக்கப்பட்டன. அது வந்து டெண்டர் விடுற முடிவா இருந்தாலும் சரிதான், ஒவ்வொரு கான்ட்ராக்டர் சப் கான்ட்ராக்டர் எல்லாமே ஃபைனலைஸ் ஆனது அந்த பீரியட் தான். உங்களுக்கு வந்து அதுல வந்து டிலேஸ் வந்து அதிகமா இருந்தது. லேண்ட் அக்விசிஷன் பிரச்சனைகள் நிறைய இருந்தது. அது ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லயும் காங்கிரஸ் அரசாங்கம் வந்து ஒரு பெரிய காரணம் இருக்கு. உங்களுக்கு தெரியும், அந்த நில ஆர்ஜித சட்டத்தை அவங்க வந்து இழுத்தடிச்சாங்க. அது வந்து எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்லயும் பிரச்சனை வந்தது அந்த காலகட்டத்தில். அம்மா வந்து அந்த அறிக்கையில சொல்லி இருக்கிறது குறிப்பாக காங்கிரஸ் அரசாங்கம், யூபிஏ அரசாங்கம் தான் முழு முதற் காரணம். அதுல வந்து ஸ்டாலினை பத்தி டிஎம்கே பத்தி அவங்க மென்ஷன் பண்ணல. ஓகே, டிஎம்கே வந்து அந்த யூபிஏ அரசாங்கத்துல ஒரு முக்கியமான உறுப்பினரா இருந்தாங்க அந்த டயத்துல, அதனால அவங்களுக்கு ஒரு பிளேம் வருதுன்னு சொல்லலாம். மிச்சபடி எனக்கு வந்து அது வந்து ஒரு பிளேம் கேம் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் குற்றம் சொல்லி வந்த ஒரு அறிக்கை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதுல போற போக்குல அவங்க வந்து, ஏன்னா இவர் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இருந்துட்டு ஒருத்தரை ஓப்பனா அடிச்சுட்டு அவர் என் கட்சிக்காரன்னு சொல்றாரு. அந்த ஒரு விஷயத்த கட்சிக்காரரே இருந்தாலும் அவருக்கு ஒரு டிக்னிட்டி இருக்கு. இது ஒரு அன்டிக்னிஃபைட் பிஹேவியர், ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு தகாத ஒரு பிஹேவியர்னு சொன்னாங்க. வேற எதுவுமே வந்து அதுல அந்த 2 பக்க அறிக்கையில ஒற்றை வரிதான் அந்த ஸ்டாலினுடைய அந்த பிஹேவியர் பத்தி. அது வந்து அடிச்சாரா அப்படிங்கறதே கேள்விக்குள்ளார விஷயம். நம்ம வந்து அந்த வீடியோ வந்து நீங்க 100 முறை எல்லாருமே பாத்துட்டாங்க. அவர் அடிச்சது ஒத்துக்கிறாரு. அவர் வந்து பிளிக் ஆஃப் த ஹேண்ட் தள்ளி போப்பா சொல்லி சொன்னதை பிளிக் ஆஃப் த ஹேண்ட், அதாவது புறங்கையால் அவரை தள்ளினேன். அவர் விரல், அவர் 2 விரல் சொல்ல பிளிக் ஆஃப் த ஹேண்டுக்கும் ஸ்னாப்பிங்க்கு வித்தியாசம் உங்களுக்கு தெரியாது கிடையாது. உங்களுக்கு தெரியும், தாமரைக்கனி அவர்கள் வந்து இதை வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிட்டாங்க. ஓங்கி அரைஞ்ச ஒரு காலகட்டத்திலே வந்து அதை வந்து ஒரு
மென்மையான தட்டு அப்படின்னு சொன்ன நடவடிக்கை தான் நடந்திருக்கு இந்த இடத்துல வந்து. அதனால வந்து அது மென்மையான தட்டா இல்ல ஓங்கி அரைந்ததா சோசியல் மீடியால நீங்க போற இதெல்லாம் பாத்தீங்கன்னா அது அரைஞ்ச மாதிரி தான் இருக்கு. ஒரு அரசியல் தலைவருடைய டிக்னிட்டி பத்தி நீங்க பேசுறீங்க. இன்னைக்கு அதே சோசியல் மீடியாக்கள்ல தமிழக அமைச்சர் பெருமக்கள் பற்றிய ஒரு விமர்சனத்தை நீங்க பார்க்கணும். இவங்க வந்து அதிமுக பொதுச்செயலாளர்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கும்போது எல்லாருமே என்ன சொல்றாங்க, அமைச்சர்கள் வந்து இவ்வளவு ஒரு தலைமை மேல பணிவு, மரியாதை, மதிப்பு நிச்சயமா இருக்கணும், இவ்வளவு தூரம் இப்படி இருக்கணுமா அப்படிங்கிற விமர்சனம் சோசியல் மீடியால அடியெடுத்து வைக்கிறவங்க கூட வைக்கக்கூடிய விமர்சனமா இருக்கு. இல்ல பாருங்க, அமைச்சர்களை பத்தி வர்ற கமெண்ட்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு வந்து இருக்கிற 30 அமைச்சர்களும் எந்த விதமான டீவியேஷனும் இல்லாம ஒரு தலைமை ஒரு கொள்கை அப்படின்னு ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்றத வந்து ஒரு பொறாமையுடன் பார்க்கக்கூடிய எதிர்கட்சிகள் தான் இன்னைக்கு இதை கமெண்ட் இருக்கு. கண்டிப்பா பொறாமங்க. இன்னைக்கு வந்து கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும். அதுல என்ன வியப்பு, கட்சி தலைமையோடைய பிளஷர் இருக்கிற வரைக்கும் தான் அமைச்சர் பதவியில் இருக்க முடியும். அது இந்த கட்சியில இல்ல, எந்த கட்சியிலையும் எந்த ஆட்சியிலையும் எந்த ஊர்லயும் நடக்கக்கூடிய விஷயம். அப்ப தலைமைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறத பார்த்து பொறாமப்படுறாங்க. ஒரு 4 வருடம் பிளாஷ்பேக் நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும் எத்தனை தலைமைகள் இருந்தது, எத்தனை மினிஸ்டர்ஸ் எந்த குடும்பத்துடைய எந்த உறுப்பினருக்கு கட்டுப்பட்டு நடந்தாங்க, எந்த அளவுக்கு கண்ட்ரோல் இல்லாம இருந்தது தமிழகத்துல உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு துறைமுகம் இருந்தாருன்னா அவர் ஒரு விங் ஆஃப் த ஃபேமிலிக்கு கட்டுப்பட்டு இருப்பாரு, இன்னொரு அமைச்சர் இருந்தாருன்னா இன்னொரு விங் ஆஃப் த ஃபேமிலி, அழகிரிக்கு ஒருத்தங்க, ஸ்டாலினுக்கு ஒருத்தங்க. போனோம்னா ரெண்டு பக்கமும் இந்த குற்றச்சாட்டுக்கு வர முடியும்ல. இல்ல கண்டிப்பா வந்து யாரும் மறுக்க முடியாது. திருமதி சசிகலா குடும்பத்துல இருந்து எவ்வளவு பேர் வந்து அவங்க செல்வாக்கு படிச்சு இருந்தாங்க, அதிகாரப்பூர்வமான பதவியிலேயே திரு மகாதேவன் ஆகட்டும், டாக்டர் வெங்கடேஷ் ஆகட்டும், எவ்வளவு பேர் வந்து பதவியிலேயே இருந்தாங்க. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தருடைய தலைமை இருக்கிறதும் அதுக்கப்புறம் மாற்றிக்கொள்வதும் எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய விஷயம். அது ரெண்டையும் நீங்க கமெண்ட் பண்ண முடியாது. ஒரு ஃபேமிலி பாலிடிக்ஸ் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து மேல வரவே முடியாது. திமுகவுக்கு இருந்த அளவுக்கு குடும்ப கிளைகள் அத்தனை வச்சுக்கிட்டு மதுரையில் ஒரு அரசாங்கம், சென்னையில ஒரு அரசாங்கம், இந்த வீட்டுல ஒரு அரசாங்கம், அந்த வீட்டுல ஒரு அரசாங்கம்னு கண்டிப்பா வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அமைச்சர்களுடைய திறமையோ அவர்களுடைய சாதனைகளோ எள்ளளவும் சென்ற அமைச்சர்களோட குறையாம தான் இந்த அரசாங்கத்தில் இருந்தது என்னோட நம்பிக்கை. பல அமைச்சர்கள் வந்து அவர்களுடைய சாதனைகளை அவர்களே சொல்லிக் கொண்ட ஒரு பழக்கமோ இந்த அரசாங்கத்தில் கிடையாது. அதிமுக அரசாங்கத்தில் எப்பயுமே கிடையாது. அவங்க மீடியாக்குள்ள விசிபிளா வர்றது கிடையாது. எந்த இதுலயும் வந்து அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி பேசுறது கிடையாது. எல்லா புகழும் இறைவனுக்கு என்ற மாதிரி ஒரே கட்சி தலைமை, ஒரே ஒரு எல்லா சாதனைகளும் அம்மாவுக்காக அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் என்னுடைய கேள்வியா இருக்கிறது. நீங்களே இதுக்கு வந்தீங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, திரு ஓ பன்னீர்செல்வத்துல இருந்து செந்தில் பாலாஜி வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த அமைச்சருமே எப்ப பேட்டி கொடுத்தாலும் அறிக்கை கொடுத்தாலும் அதிமுக தலைமைக்கோ இந்த ஆட்சி தலைமைக்கோ ஒரு வார்த்தை கூட எதிராக சிந்திக்க போவது கூட இல்லை. மாற்று கருத்தே இல்லை. அவர்கள் பேட்டி கொடுக்க, அறிக்கை கொடுக்க, பத்திரிகையாளர் சந்திக்க தயங்குவதில்லை. தெரியல, ஆனஸ்ட்லி தெரியல. ஏன்னா அவங்க வந்து பிரஸ் ரிலீசஸ் வந்துகிட்டு தான் இருக்கு. உங்களுக்கு தெரியும் அமைச்சர் பெருமக்கள் வந்து வெளியில பேசினாங்கன்னா அது இந்த ஆட்சிக்கும் இந்த கட்சிக்கும் தானே பெருமை சேர்க்க போகுது. அவங்க என்ன தவறா பேச போறாங்களா, இல்ல ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்ல போறாங்களா? திரும்ப திரும்ப அவர்கள் இந்த ஆட்சியோட பெருமை தான் பேச போறாங்க. அந்த ஆட்சியோட பெருமை உண்மையிலேயே ஒன்று இருக்குமானால் அது வந்து வெளியே சொல்றதுக்கான விஷயமா தான் இருக்கும். அது வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா பப்ளிசிட்டி பண்ற மாதிரி விஷயமா தான் இருக்கும். இந்த அரசாங்கத்துக்கு அந்த பெருமைகள் நிறையவே இருக்கு. பேசக்கூடிய பெருமைகள் ஒவ்வொரு ஏரியாலையும் பெருமைகள் மிகப்பெரிய அளவில் இருக்கு. அது வந்து இப்ப மற்றவங்க பேசுறாங்க. ஏன் இந்த சந்தேகம் வருதுன்னா, தமிழக முதலமைச்சர் 2011 பொறுப்பேற்ற போது சொன்னாங்க, நான் இனிமே வந்து ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை உங்களை நான் சந்திப்பேன் சொல்லி பத்திரிகையாளர் சொன்னாங்க. அதுக்கு அடுத்த வாரத்துல இருந்து சந்திக்கவே இல்லை. ஏதாவது சில சமயங்கள்ல அவங்க வந்து டெல்லி போயிருப்பாங்க, கொடநாடு முகாம் அலுவலகத்தில் இருந்திருப்பாங்க, சிறுதார் முகாம் அலுவலகத்தில் இருப்பாங்க. ஓகே, அவங்க எல்லாம் இருக்கட்டும், பணி இருக்கட்டும். சென்னையில இருக்கும்போது எப்பயாவது வாரத்துக்கு ஒருக்க வேண்டாம், சாத்தியமுள்ள எந்த முதலமைச்சரும் செய்யறது இல்ல. மாதம் ஒரு முறை, 2 மாதத்துக்கு ஒரு முறை, 3 மாதத்துக்கு ஒரு முறை. அவங்க இல்ல, வேற அமைச்சர் பெருமக்கள் யாரா ஒரு கம்யூனிகேஷன் எப்படி ஒரு சந்தேகங்கள் எப்படி தீர்க்கப்படும்? ஒரு தவறான புரிதல், தவறான பரப்புரை நடக்குதுன்னா அதை எப்படி நீங்க முறியடிக்க முடியும்? பல நேரங்கள்ல தவறான பரப்புரைகளால அஃபெக்ட் பண்ணப்பட்ட கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நான் நினைக்கிறேன். அதனால ஒரு ரியாக்ஷனா இந்த இது நடந்துட்டு இருக்குன்னு என்னோட கருத்து. ஆனா இது மாறி இருக்கிறது. முன்னால் உங்களுக்கும் தெரியும், இந்த 4 வருடங்கள்ல இந்த மாதிரி இருந்திருக்கு. ஒரு காலகட்டத்தில் நேஷனல் மீடியாவுக்கே அம்மா வந்து இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற காலகட்டமும் இருந்திருக்கு. இந்த 15 வருட ஆட்சி, 14 வருஷம் அம்மாவோட ஆட்சியில வந்து there are phases.
மீடியா இன்டர்ஃபேஸ் வந்து நல்லா இருந்த காலகட்டம் இருந்திருக்கு. அது மீண்டும் வரும்னு நான் நினைக்கிறேன். என்னோட கருத்து இந்த 4 வருடங்கள் வந்து ஒரு மீடியாவோட பொய் பரப்புரைகள் மிக அதிகமாக இருந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு ரியாக்ஷனா இது நடக்குதுன்னு நினைக்கிறேன். இது மாறி இருக்கு முன்னால அப்படின்றது நடக்கிறது. மீடியா வந்து பொய்யா பரப்புரை பண்ணாங்கன்னு திமுக ஆட்சியில இருந்தா திமுக சொல்லும், அதிமுக ஆட்சியில இருந்தா அதிமுக சொல்லும். மீடியா அதோட வேலையை பண்ணிட்டு இருக்குங்க. தவறா இருந்தா கூட நான் சொல்றேன், நீங்க வெளியே வந்து சொன்னா தானே எது தவறுங்கிறது தெரிய வரும். இப்ப நம்ம 2 பேரும் பேசும்போது நான் ஒரு கேள்வி வைக்க நீங்க ஒரு பதில் சொல்லதான் மக்களுக்கு புரியும். அப்படி ஒரு பதில நீங்க சொல்லாம அதை நான் போட மாட்டேன்னு எந்த ஊடகமும் தயாரா இருக்காது. எல்லாமே நேரலை ஒளிபரப்பு தயாரா இருக்காங்க. யார் வந்து ஓபிஎஸ் பேசினாரு, செந்தில் பாலாஜி பேசினாருன்னா அதை நான் கேட்க மாட்டேன் போட மாட்டேன்னு எந்த ஊடகம் சொல்ல போகுது? அது அந்த கட்சிக்கு தானே நல்லது, அந்த ஆட்சிக்கு தானே நல்லது. எனக்கு இந்த கருத்துல உடன்பாடு தான். ஆனா இது அம்மா வந்து முடிவெடுத்து செய்ய வேண்டிய விஷயம். அம்மா கண்டிப்பா செய்வாங்கன்ற நம்பிக்கை எனக்கு. நீங்க 2016 தேர்தலுக்கான முன்னோட்டமா இது அமையும், 2016 முன்னோட்டமா அப்படின்னு சொல்லி இந்த இடைத்தேர்தல் பற்றி சொன்னீங்க. தமிழக முதலமைச்சர் கூட அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. எந்த இடைத்தேர்தலுமே அடுத்து வந்த பொது தேர்தலுக்கான முன்னோட்டமா இருந்தது இல்லைங்கிற வரலாறை நம்ம பார்த்திருக்கிறோம். பெண்ணாகரம் இடைத்தேர்தல் 2010 அதிமுக டெபாசிட் இழந்தது, திமுக அருமையான வெற்றி பெற்றது, பாமக 2ஆம் இடம் பிடித்தது. ஆனா 2011 நடந்தது என்ன? திமுக பிரதான எதிர்க்கட்சியா கூட வர முடியல, அதிமுக ஆட்சியை டெபாசிட் இழந்த அதிமுக ஆட்சியே பிடித்தது. சோ ஒரு இடைத்தேர்தல் நடந்த வெற்றியை வச்சுட்டு நீங்க தேர்தலுக்கான முன்னோட்டம் சொல்லி பொது தேர்தலுக்கான முன்னோட்டம் சொல்ல முடியும். 2 விஷயங்கள் பார்க்கணும். நான் சொல்றது என்னன்னா, கடந்த 4 வருடங்கள்ல நிகழ்ந்த நிகழ்வுகள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கிரவுண்ட் லெவல்ல உருவாக்கி இருக்கின்றது என்னோட கருத்துங்க. இது வந்து நீங்க ஒரு பெண்ணாகரத்தையும் திருமங்கலத்தையும் வந்து வச்சு கம்பேர் பண்ண முடியாதுன்னு என்னோட கருத்து. மிகப்பெரிய வலிமையை வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இயக்க ரீதியாக பெற்றிருக்கிறது என்னோட கருத்து. இப்ப வந்து ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வந்து 45% வாக்குகள் வாங்குறதுன்றது ஒரு கட்சி இதுவரைக்கும் நடந்ததே கிடையாது தமிழகத்துல வந்து. அதற்கு முழு முதற் காரணம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசாங்கத்தில் இருக்கிற நலத்திட்டங்கள் மிக வித்தியாசமான விதத்தில், ஈவன் அவர்களுடைய கடந்த 2 அரசுகளை கம்பேர் பண்றப்ப கூட இந்த 4 வருடத்தில் நடந்த அளவுக்கு ஆழமாக செல்லக்கூடிய நலத்திட்டங்கள் நடக்கலன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து 20 கிலோ அரிசியா இருக்கட்டும், உங்களுக்கு வந்து லேப்டாப்பா இருக்கட்டும், இல்ல ஆடு மாடு கொடுக்கிற கால்நடைகள் கொடுக்கிற விஷயமா இருக்கட்டும், இது வந்து ரொம்ப ஆழமா போயிருக்குன்றது என்னோட கருத்து மட்டும் இல்ல, பொருளாதார நிபுணர்களுடைய கருத்து. இந்த அளவுக்கு வந்ததுனாலதான் இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்க ரீதியாக இன்னைக்கு வந்து எப்பவும் இருந்ததை விட இன்னைக்கு ஒரு தனி கட்சியா வந்து ஒரு தேர்தலை ஃபேஸ் பண்ணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு நிதர்சனம் இன்னைக்கு உருவாயிருக்கு. எல்லா எதிர்கட்சிகளுமே இணைந்தால் கூட அந்த இந்த ஒரு கட்சியோட வலிமை வந்து இன்னைக்கு 50% தாண்டி இருக்கிறாங்கன்றது என்னோட கருத்து மட்டும் இல்ல, பெரிய பெரிய நிபுணர்களுடைய கருத்து. இந்த மாற்றம், இந்த டெக்டானிக் ஷிப்டோடைய வெளிப்பாடு தான் வந்து ஆர்கே நகர் என்னோட கருத்து. இல்ல, சட்டமன்ற பொதுத் தேர்தலில் உங்களுக்கு வந்து வலுவான கூட்டணிகள் எதிரில் அமையலாம். இடைத்தேர்தலில் வாக்களிச்ச மக்கள் அப்புறம் தேர்தலுக்கு முன்னாடி வேற சந்தர்ப்பங்கள்ல கருத்து சொல்லக்கூடிய மக்கள் வந்து பொது தேர்தலில் அதே மாதிரி கருத்தை பிரதிபலிக்கிறது இல்ல. நம்ம பல சமயம் நம்ம பார்த்திருக்கிறோம். 2014 பாராளுமன்ற பொதுத் தேர்தலை விட 3 அணியாக பிரிந்து எதிரணிகள் 2ஆக பிளவுபட்டதனுடைய முழுமையான பலனை வந்து அதிமுக அனுபவித்தது. இப்போ 3-4 தெரியாது. இப்போ வந்து எதிர்கட்சிகள் ஒருங்கிணைந்து ஒன்னா வரக்கூடிய சாத்தியக்கூறு மிக மிக அரிது. அதோடைய ஆதாயத்தை அதிமுக அடைகிறது. இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு கட்சி அடைந்திருக்கலாம். ஆனா இப்போ வந்து சேர்ந்து வந்தாலும் கூட, ஏன்னா ஒரு கட்சி வந்து 50% தாண்டதுன்றது மிகப்பெரிய விஷயம். இந்திய அரசியல் வரலாற்றுல வெகு சில கட்சிகள் வெகு சில மாநிலங்களில் அடைந்த ஒரு விஷயம். 67க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பல மாநிலங்கள்ல இல்ல. இந்த ஆட்சியில கொண்டு வரப்பட்ட பேருந்து கட்டண உயர்வோ, மின் கட்டண உயர்வோ, பால் விலை உயர்வோ இதெல்லாம் ஒரு பாதிப்பு நீங்க நினைக்கவில்லை? அதெல்லாம் மறந்துருப்பாங்க நினைச்சிட்டீங்களா? இல்லீங்களே. அது இப்ப பேருந்து கட்டணத்தை எடுத்துக்கிட்டா இன்னைக்கு வந்து மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்றப்ப குறைச்சலா தான் இருக்கும். அந்த என்ன மாதிரி வசதிகள் தர்றாங்களோ அதுக்கு மேல வந்து அதுக்கு கீழே தான் வந்து அவங்க வசூலிக்கிற கட்டணம் இருக்குன்றது மக்கள் உணர்றாங்க. இன்னைக்கு ஒரு மெட்ரோ எடுத்துக்கிட்டீங்கன்னா மெட்ரோ வந்து 40 ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணிருக்கோன்றது ஒரு கரண்ட் ஹாட் தீமா வந்துட்டு இருக்கு. மற்ற மாநிலம் கூட அது கூட தான் இருக்கு. ஆமா, இன்னைக்கு இருக்கு. ஆனா டெல்லி வந்து ஏற்கனவே உயர்த்த போறோம்னு அறிவிச்சிருக்காங்க. அது வந்து நமக்கு மேல இருக்கும்ன்றது அது தெரிஞ்சிருக்காங்க. நம்ம தேர்தலை பத்தி நம்ம பேசும்போது என்ன சந்தேகம் வருதுன்னா, இதே தமிழக முதலமைச்சர் தான் வந்து மோனோ ரயில் திட்டத்தை வந்து என்னுடைய தனிப்பட்ட திட்டமா நான் முன்னெடுத்துறோம் சொல்லி ரொம்ப முன்னாடின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதை பத்தின ஒரு செங்கல் கூட நகர்த்தப்பட்டதா தெரியல. நகர்த்தப்பட்ட விஷயங்கள் டெக்னோ எக்கனாமிக் ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட் பண்ணப்பட்டது. சென்ற அரசாங்கத்திலேயே வந்து அது பண்ணப்பட்டது. அந்த இன்டகிரேஷன் மோனோ மெட்ரோ இன்டகிரேஷன் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு இன்னைக்கு தேதிக்கு வந்து.
மல்டிமோடல் டிரான்ஸ்போர்ட் என்பது இங்க சென்னையோட விஷனா வந்து அதை ஒத்துக்கிட்டு இருக்காங்க. உங்க விஷன் டாக்குமெண்ட்லயே கூட மல்டிமோடல் டிரான்ஸ்போர்ட்ல இவ்வளவு கோடி நமக்கு வரணும் அப்படின்றத போட்டிருக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு மோனோ மெட்ரோ ரெண்டும் கோ எக்ஸிஸ்ட் பண்ண முடியுமா, அதை இன்டகிரேட் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்விதான் வந்து நிபுணர்கள் முன்வைக்கிறாங்க. அந்த இன்டகிரேஷன் பாசிபிள் இல்ல இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா. இதை வந்து ஆய்வு செய்யாம முதலமைச்சர் அறிவிச்சிருப்பாங்க நான் நம்பல. இல்ல, கண்டிப்பா வந்து ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க. டிஎஃப்ஆர் எடுக்கப்பட்டது மோனோ ரயிலுக்காக தனிப்பட்ட அந்த டெக்னோ எக்கனாமிக்ஸ் ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட் செய்யப்பட்டது. ஆனா மெட்ரோ அப்போ வந்து எந்த அளவுக்கு வீச்சு இருக்கும், எந்த அளவுக்கு போகும், எதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வரும், செகண்ட் ஃபேஸ்ல வரும், தேர்ட் ஃபேஸ்ல வரும், முழு சென்னையை வந்து மெட்ரோ மூலமாக கவர் பண்ண முடியுமா, எத்தனை இடங்கள்ல கீழே இறக்கி கொண்டு போட முடியும், இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த டயத்தில் முழுமையடையவில்லை. ஓகே, எவ்வளவு ஃபண்ட்ஸ் கிடைக்கும், அந்த விஷயங்கள் எல்லாம் முடிவா வந்து சேரல. ஓகே, இது முடிவு செய்யப்பட்ட ஒரு விஷயமா இப்ப என்ன தோணுதுன்னா, மெட்ரோ வந்து ஃபுல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணணும், பறக்கும் ரயிலோட இன்டகிரேட் பண்ணணும், சென்னையுடைய டிரான்ஸ்போர்ட் பிரச்சனை பெருவாரியா சால்வ் பண்ணிடலாம் அப்படின்ற முடிவுக்கு இன்னைக்கு அரசாங்கம் வந்து. நீங்க இந்த திட்டங்கள்லாம் வந்து மக்களை நிறைய ஆழமா போய் சேர்ந்திருக்கு. இதுக்கு முன்னாடி எப்பயுமே கூட இருந்ததுல அந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கு சொன்னீங்க. ஆனா கடந்த தேர்தல் அறிக்கையில அதிமுக கொடுத்த வாக்குறுதிகள்ல இந்த மோனோ ரயில் ஒரு ஞாபகம், இரண்டாவது வந்து 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான இலவச பேருந்து பாஸ் வந்து ஒன்னு, இரண்டாவது ஞாபகம், மூணாவது வந்து கிராமப்புறங்கள்ல ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து 20 லிட்டர் வந்து சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வந்து இலவசமாக தருவோம் சொல்லி உதாரணம். இது மாதிரியான அடிப்படையான விஷயங்கள் அது வந்து அதிமுக கொடுத்த வாக்குறுதிகள், எதிர்க்கட்சிகளுடைய கோரிக்கைகள். நீங்க சொன்ன 3 விஷயங்கள் வரலன்றது நிஜம்தான். அதே நேரத்தில் சொல்லாத விஷயங்கள் எத்தனை அறிவிக்கப்பட்டிருக்கு, எத்தனை நடைமுறைக்கு வந்திருக்குன்னு பாக்கணும். நீங்க இன்னைக்கு வந்து அம்மா பொக்கிஷ திட்டம், அந்த பிறந்த குழந்தைகளுக்கு 1000 ரூபாய் பெருமானம் உள்ள விஷயங்களை வந்து இப்ப அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னொரு வாக்குல ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு. அந்த மாதிரி திட்டங்கள் வந்து அவங்க சொல்லக்கூட இல்லை. அம்மா பொக்கிஷங்கள்ன்றது வந்து சொல்லக்கூட இல்லாத விஷயம். அதே மாதிரி அம்மா வேலை வாய்ப்பு திட்டம் சொல்லாத ஒரு விஷயம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்க எங்க திரும்பினாலும், எந்த கட்சி எடுத்துக்கிட்டாலும், எந்த குடும்பத்தை எடுத்துக்கிட்டாலும், சாமானியர்கள் வந்து கவலைப்படக்கூடிய ஒரு மிக மோசமான விஷயமா இருக்கக்கூடியது வந்து இந்த மதுவுக்கு மக்கள் அடிமையாகக்கூடிய விஷயம். டாஸ்மாக் கடை வந்து எவ்வளவு பெரிய ரீச் வந்து ஒரு அரசு பள்ளிக்கூடம் இல்லாத கிராமத்துல கூட அரசு மதுபான கடை இருக்கு. என்னோட தனிப்பட்ட கருத்து, மதுவிலக்கு தமிழகத்தில் கொண்டு வரப்பட வேண்டும் என்பது. ஆனா அது வந்து படிப்படியாக கொண்டு வரப்பட வேண்டும். பூரண மதுவிலக்கு வேணுங்கிற சாத்தியமா இல்லையாங்கிறது தெரியாட்டா கூட அந்த நேரத்தை குறைக்கிறது, அந்த கடைகள் எண்ணிக்கை குறைக்கிறது, இதெல்லாம் சில கேரளால ஒரு அவ்வளவு பெரிய முனைப்பு. உச்ச நீதிமன்றம் தடை, தொழிலதிபர்கள் எதிர்ப்பு, மாற்றுக் கட்சி விமர்சனம் எல்லாம் இருந்தா கூட ஒரு முனைப்பு அங்க இருக்கு. நம்ம கேரளால பாக்குறோம். அந்த முனைப்பு லாட்டரியை தடை செஞ்ச தமிழக முதலமைச்சருக்கு இருந்திருந்தா எவ்வளவு பெரிய ஒரு. என்னோட ஒரே கருத்து, தமிழகத்தில் இருக்கிற அரசியல் தலைவர்கள்ல மதுவிலக்கை படிப்படியாக அட்லீஸ்ட் வந்து ஒரு குறைச்சு ஒரு கண்ட்ரோல்ல வந்து வைக்கக்கூடிய ஒரே தலைவர் புரட்சி தலைவி அம்மா நான் நினைக்கிறேன். இதனுடைய அரசியல் ரீதியான பாசிட்டிவான தாக்கம் இன்னும் சரியான முறையில் அவங்களுக்கு ரீச் ஆகலன்னு என்னோட கருத்து. என்னோட கருத்து வந்து இது வந்து ராம்தாஸ் சொல்றதுக்காகவோ இத சொல்ல தகுதியற்ற பலரும் சொல்றாங்கன்றதுக்காக நான் இந்த கருத்தை நான் முன்வைக்கல. என்னோட கருத்து, ஆழ்ந்த கருத்து வந்து இதுல வந்து பொருளாதார ரீதியாக இதை ஜஸ்டிஃபை பண்றது தப்புன்னு நினைக்கிறேன். அதாவது டாஸ்மாக் இருந்ததுனாலதான் தமிழக பொருளாதாரமே மேல நிக்குதுன்றது தவறான ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து அதனால கிடைக்கிற வரி வருமானம் வந்து ஒரு 8000 இருந்து 8500 கோடி தான். இன்னைக்கு வந்து 1,52,000 கோடி இருக்கக்கூடிய நம்ம பட்ஜெட்ல ஒரு 8200 கோடியை வந்து சமாளிக்கிறதுன்றது பெரிய கஷ்டமான விஷயம் நான் நினைக்கல. அது நிறைய லீக்கேஜஸ் இருக்கு. இன்னைக்கு டாஸ்மாக் ஒரு நிறுவனமாக வந்து அது ஒரு அதுல இருக்கிற லீக்கேஜஸ் வந்து மிகப்பெரிய அளவில் இருந்துட்டு இருக்கு. அதனால அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருமானமே கூட பாதி வரலன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு தேதிக்கு வந்து ஒரு பொருளாதார சிந்தனையாளராக, சமூக பற்றுள்ள ஒரு மனிதனாக நான் வந்து இதை பார்க்கிறது. கண்டிப்பா வந்து டாஸ்மாகுடைய வீச்சை குறைக்கணும், அதை ஒரு நெறிப்படுத்தப்பட்ட நிறுவனமாக உருவாக்கி கொண்டு வரணும். அதை பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் அடித்தட்டு மக்களுக்கு இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய தாக்கம் டாஸ்மாக்னால வர்றது தான். அதை வந்து கட்டுப்படுத்த வேண்டும், நெறிப்படுத்த வேண்டும். இன்னைக்கு விற்கிற அளவுல இருந்து ஒரு பாதி அளவாக அதை குறைக்கணும் என்னோட கருத்து. அதே நேரத்தில் அதை வந்து பண்ண முடியும். அது ஏன் ஆட்சி தலைமைக்கு தெரியல, அல்லது ஆட்சி தலைமைக்கு தெரியாமலே நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மனிதநேயம் மிக்கவர். அவர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துல தமிழக மக்கள்ல பெருவாரியான ஏழை குடிமக்களை தாக்கக்கூடிய ஒரு விஷயம் இது.
இதை உணர்ந்திருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கல. கண்டிப்பா வந்து அவங்களுக்கு அந்த அடிப்படையான ஒரு ஃபீல் இருக்கத்தான் செய்யும். அப்ப பொருளாதார ரீதியாக இது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கிருமோ அப்படின்னு ஒரு மாயை வந்து தின்னப்பட்டு இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஏதோ தமிழக அரசாங்கமே இந்த 30,000 கோடியை நம்பிதான் ஓடுற மாதிரி, அந்த 30,000 கோடியில வந்து 8,200 கோடி தான் வந்து தாக்கம் இருக்குன்றதோ. ஆட்சியை பார்க்காத என்னை மாதிரி ஆட்கள் சொல்லலாம், தமிழ்நாடே வந்து டாஸ்மாக் நம்பிதான் வாழ்ந்துட்டு சொல்லலாம். இல்ல பலரும் சொல்றாங்க. அது வந்து அரசியல் சொல்றாங்க. 5 முறை முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஜெயலலிதாக்கு இது தெரியாதுன்னு நம்ம சொல்ல முடியல. அவங்களால நிறைய மணலை வந்து தனியார் லாபில இருந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணது இவங்க தான், லாட்டரியை தடை பண்ணது இவங்க தான், மதுவை வந்து தனியார் லாபில இருந்து கொண்டு வந்தது இவங்க தான். சோ இவங்களால சில விஷயங்களை மற்றவங்க செய்ய தயங்கக்கூடிய விஷயங்கள் செய்ய முடியும். ஆனா இந்த விஷயம் நீங்கள் சொல்வது போல அதிமுக திரு நாஞ்சில் சம்பத்துக்கு கடந்த மாதிரி பேர்ல சொன்னார், அவரும் அதிமுக கொள்கை பொறுப்புல இருக்கிறாரு. சோ எல்லாருமே ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. 2 விஷயங்கள் இதுல. ஒண்ணு வந்து இந்த பொருளாதார விஷயம் வந்து இது இல்லன்னா தமிழக பொருளாதாரமே விழுந்துரும், பட்ஜெட் போட முடியாது, இந்த மாதிரி ஒரு மாயம் சந்திக்கும். டாஸ்மாக வந்து முறைப்படுத்தி விட்டால், முறைப்படுத்தி நெருப்படுத்தி கொஞ்சம் குறைச்சு இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு கன்சம்ஷன் இல்லாம ஒரு பாதி கன்சம்ஷனை கொண்டு வர முடியும் என்னோட நம்பிக்கை. அதை வந்து நெறிப்படுத்தினாலே இன்னைக்கு இருக்கிற லீக்கேஜஸ் குறைஞ்சு ஒரு 4,000 கோடியாவது லீக்கேஜ் இருக்கு இன்னைக்கு டாஸ்மாக்ல இருந்து. அது வந்து உங்களுக்கு தெரியும், அரசு அவங்களுடைய ஆடிட் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு லீக்கேஜஸ் இருக்குன்னு. இந்த லீக்கேஜஸ் சரி பண்ணாலே இன்னைக்கு கிடைக்கிற அந்த 8,200 கோடி கிடைக்கும் என்னோட நம்பிக்கை. அந்த நெறிப்படுத்துதல் தான் நான் கேட்கறது. அந்த நெறிப்படுத்துதல் அம்மா பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தமிழக அரசு ஒரு வெளிப்படையான நிர்வாகத்தை விரும்புகிறதா அப்படின்னு ஒரு சந்தேகம் வைக்கப்படுகிறது. என்ன காரணம்? தமிழ்நாட்டுடைய தலைமை தகவல் ஆணையர் நியமிக்கப்படல. தலைமை தகவல் ஆணையத்துல 11 உறுப்பினர்கள் 7 உறுப்பினர் பணியிடங்கள் காலியா இருக்கு. 4 பேர் தான் இருக்கிறாங்க. ரைட் டு சர்வீஸ் ஆக்ட் வந்து தேவையில்லை அப்படின்னு, சேவை உரிமை சட்டம் வந்து தேவையில்லைன்னு சொல்லுது. லோக் ஆயுக்தாக்கான அவசியம் இல்ல, மக்கள் சாசனம் ஏற்கனவே இங்க அமல்ல இருக்குன்னு சொல்லுது. சட்டசபை நடவடிக்கைகள் எல்லாம் நீங்க வந்து ஒளிபரப்பு செய்யலாமே அப்படின்னா இல்ல, அதுக்கான காசு இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுது. சோ எதெல்லாம் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருமோ அதன் மீதெல்லாம் அரசு வந்து ஒரு அலட்சியம் காட்டுகிறதோ எந்த சந்தேகம் இல்ல. நீங்க இப்ப ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது சொல்ற பல விஷயங்களை வந்து இப்ப அம்மா திட்டத்துல வந்து இன்டகிரேட் பண்ணிருக்காங்க. அப்ப கொண்டு வந்திருக்கலாமே தைரியமா? இல்ல, ரைட் டு சர்வீஸ் ஆக்ட்ல வந்து சில தேவையற்ற கட்டுப்பாடுகளோ அதை உருவாக்குதுன்றது ஒரு கருத்து. இன்னைக்கு வந்து செயல்பட ஆரம்பிச்ச பீகார்ல தான் முதல்ல தோணுச்சு. உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், ரைட் டு சர்வீஸ் ஆக்ட் வந்து நிதிஷ்குமார் முதல்ல உருவாக்கி கொண்டு வந்தாரு. அங்கேயே வந்து அதனுடைய தாக்கம் பாசிட்டிவா இருந்திருக்கான்றதுல கேள்விக்குறிகள் இருக்கு. இன்னைக்கு பல ஆய்வுகள் நடந்திருக்கு. அந்த ஒவ்வொரு திட்டத்திலையும் ஒவ்வொரு விஷயம் பாசிட்டிவா இருக்கும், நெகட்டிவா இருக்கும், மாறி மாறி தான் போயிட்டு இருக்கும். அது உங்கள் பணம் உங்கள் கையில் காங்கிரஸ் அரசுல ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதுல சில திருத்தங்கள் பண்ணி பாஜக அரசு இன்னும் செம்மையா கொண்டு சொல்லி சொன்னாங்க. நீங்களே சொன்னது போல டாஸ்மாக்ல வந்து லீக்கேஜஸ் இருக்கு. இது ஒண்ணு இருக்குது, இருக்கு ஒரு லீக்கேஜ் இருக்கு, ஒரு குறைபாடு இருக்கிறதுக்காக அந்த திட்டமே வேண்டாம் சொல்லுவது சரியா? இல்ல, ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து 8-9 மாநிலங்கள்ல வந்துருச்சு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து மத்திய அரசாங்கத்துல அதை நேஷனல் ஆக்டாவே கொண்டு வருவதற்கு முயற்சி எடுக்கிறாங்க, ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட். என்னோட பர்சனல் கருத்து இதுல என்னன்னா, அரசாங்கம் வேகமாக இயங்குவதற்கு ஒரு முறைப்படுத்தப்பட்ட இவ்வளவு நாள்ல இதை கிளியர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றது வந்து நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன். தமிழகத்துல அந்த மாதிரி ஒரு சட்டம் இல்லாமலே அரசாங்கம் வேகப்படுத்தி நடந்துட்டு இருக்கு அப்படின்றது என்னோட கருத்து. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டோ மற்றபடி வெளிப்படைத்தன்மை என்பது எனக்கு என்னமோ வந்து இவங்க வேணும்னே பண்றாங்கன்னு நான் நினைக்கல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தெரியாம பண்றாங்க சொல்ல போறீங்களா? இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்டைல் இஷ்யூ. அதாவது அரசாங்கம் செயல்படும் விதம் வந்து இந்த மாதிரி கட்டுப்பாடு என்பது வெளிப்படைத்தன்மையை விட அதிகமா வேல்யூ பண்ற ஒரு விஷயமா இருக்கு. அது வந்து ஒரு ஸ்டைல் இஷ்யூ தான் நினைக்கிறேன். இதே குற்றச்சாட்டு மோடி மேலே வைக்கிறாங்க. இன்னைக்கு வந்து உங்களுக்கு தெரியும் எல்லாம் சென்ட்ரலைஸ் ஆயிருக்கு. அந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் அங்கேயும் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்றதுக்கு 1 வருடம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு தெரியும். அதனால ஒரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஸ்டைல் ஒரு விதமானது, அது வந்து அரசாங்கத்தோட தாக்கம் இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஸ்டைல் வந்து வித்தியாசமான ஸ்டைல் தான். அது வந்து சென்ட்ரலைஸ்டு ஆபரேஷன் தான், அதிகாரிகளுக்கு எம்பவர் பண்ணக்கூடிய ஒரு ஆபரேஷன் தான். இது வந்து மக்கள்கிட்ட எந்த மாதிரி தாக்கம் உருவாக்கியிருந்ததை நான் பார்ப்பேன். இது வந்து மக்கள் வந்து ஒவ்வொரு டிவி விவாதத்திலையும் அமைச்சர் வந்து கலந்துட்டு இருக்கணும், அதனால வந்து அவங்களுக்கு நல்லது நடந்ததும் கிடையாது. அவங்க பாக்குறது அவங்களுக்கு நல்லது நடக்குதான்னு பாக்குறாங்க. அந்த மாதிரி பாக்குறப்ப 177 திட்டங்களை அறிவிச்சு ஒரு விஷன் 2023 போட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு தொலைநோக்கோட இன்னைக்கு அரசாங்கம் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதை வந்து
எப்படி நடக்குதுன்றதை பார்க்கறத விட அவருடைய தாக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு என்னுடைய தாழ்மையான கருத்து. அந்த வகையில இது நல்லரசாக நடந்து கொண்டிருக்கின்றது என்னோட கருத்து. 2016 அதிமுக ஆட்சி திரும்பவும் வரும் அப்படின்னு எந்த நம்பிக்கையில நீங்க சொல்றீங்க? பல காரணங்கள். ஒண்ணு, இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த 4 வருடம் 2 மாதங்கள்ல வளர்ச்சி திட்டங்களும் சரி நல்ல திட்டங்களும் சரி ரொம்ப ஆழமா போய் சேர்ந்திருக்கு. உங்களுக்கு தொலைநோக்கு திட்டம் 2023 என்ன சொல்லியிருக்காங்களோ, தன்னுடைய தேர்தல் அறிக்கையில சொன்ன 177 திட்டங்கள், இது எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் நிறைவேற்ற முயற்சி எடுத்த அரசாங்கம் இது. ஃபேன் மிக்சி கிரைண்டர்ல இருந்து லேப்டாப் வரைக்கும் ஒரு பக்கம் இருக்குன்னா 4400 கிலோமீட்டர் ரோடு போட்ட அரசாங்கம் இந்த அரசாங்கம் தான். 4 வருஷத்துல 4400 கிலோமீட்டர் ரோடு நல்ல முறையில சிஆர்டிபி ஸ்கீம் மூலமாக போட்டிருக்கிற அரசாங்கம் இந்த அரசாங்கம். ஒரு சின்ன இது மட்டும் சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு 4% பரப்பளவுல இந்தியாவில் தமிழகம் 4% தான். 6% ஜனத்தொகை. ஆனா நம்ம பொருளாதார பங்களிப்பு ஜிடிபியில பாத்தீங்கன்னா 9.1%. 10 லட்சம் கோடியை முதல் வருடமாக தாண்ட போது தமிழகம் இந்த வருஷம். இந்த பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு எல்லாம் சரியா இல்லாம நடந்திருக்காது. கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு, தொழில், விவசாயம், இந்த 5 விஷயங்களும் ஒரு லெவல் இருந்தா தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பொருளாதார தாக்கம் இருக்கும். இந்தியாவே 7.4% வளர்றப்ப நம்ம 8.2% வளர்ந்திருக்கும். கடந்த வருடம் 2014-15 பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்கவே உங்களுக்கு 210 லட்சம் கோடியோ அந்த ரேஞ்சில் இருக்கிறப்போ, 110 லட்சம் கோடி இருக்கிறப்போ, தமிழகம் மட்டுமே உங்களுக்கு 10 லட்சம் கோடியை தாண்டி 9% பொருளாதார பங்களிப்பு கொண்டு வந்திருக்கிறோம். இந்த விஷயங்கள்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நலத்திட்டங்கள் மட்டும் இல்லாம ஒவ்வொரு நலத்திட்டத்திலையும் ஒரு வளர்ச்சி காம்போனன்ட் இருக்கு. இதைத்தான் நம்ம முக்கியமா பார்க்கணும்னு நினைக்கிறேன். இது தொலைநோக்கோட சேர்ந்த ஒரு எஃபிஷியன்ட் கவர்மெண்ட் தான் இதை பண்ண முடியும். அதை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நன்றி திரு பாண்டியராஜன். இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்தையும் உங்களுடைய நேரத்தையும் எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி.